அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு முழு இலங்கைக்கும் வேண்டுகோள். இந்திய துணை ஜனாதிபதியுடன் உயர்மட்ட கலந்துரையாடல். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கைக்கு இந்தியா இணக்கம். நுவரெலியாவிற்கு சுற்றுலா சென்ற இருவருக்கு நேர்ந்த கதி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மீது ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. இலங்கையில் பயங்கரம், 2000 ரூபாவிற்காக இடம்பெற்ற படுகொலை. தமிழர் பகுதியில் புத்தாண்டு கால பகுதியில் இடம்பெற்ற விபரீதம். சற்று முன்னர் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து அதிர்வலைகளும் உணரப்பட்டது. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முழு இலங்கைக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள மக்களையும் இந்த எச்சரிக்கை தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கைக்கு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உபஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த இந்திய உபஜனாதிபதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்புடன் வரவேற்றார். இந்திய துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் என்பதால் தனக்கு வழங்கப்பட்ட சிறப்பான விருந்தோம்பலுக்கு துணை ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்படி பின்வரும் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், வலசக்தி பாதுகாப்பு, துறைமுக அபிவிருத்தி மற்றும் முதலீடுகளை அதிகரித்தல், மனிதவள மற்றும் தொழில்நுட்பம். இந்தியாவின் தொழில்நுட்ப வெற்றிகளை பாராட்டிய ஜனாதிபதி இலங்கையின் அரசு துறையை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் இந்தியாவின் உதவியை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். கடற்தொழிலாளர்கள் பிரச்சனையில் இரு நாடுகளின் கடற்தொழிலாளர்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை காண்பதன் அவசியம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. டிட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது இந்தியா வழங்கிய $450 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி மற்றும் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக நிதி ஒதுக்கீடு செய்தமைக்காக ஜனாதிபதி நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்ட வலசக்தி நெருக்கடியின் போது 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இந்தியா அவசரமாக வழங்கியதையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். இந்திய இலங்கை நட்புறவை மேலும் உயரிய நிலைக்கு கொண்டு செல்வதே இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கமாகும் என இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வந்துள்ள இந்திய உபஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் வைத்து நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இந்திய உபஜனாதிபதியும் பிரதமர் ஹரணியும் கவனம் செலுத்தினர். இதன்போது பிரதமர் ஹரணி அலரி மாளிகையில் இந்திய உபஜனாதிபதிக்கு வழங்கிய மதிய விருந்துபசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்த உபஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கிரகிரி வாவியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் 2 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விபத்து ஏற்பட்டதும் கவிழ்ந்த படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் நீரில் வீழ்ந்து தத்தளித்த நிலையில் நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எதுவித காயங்களுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இரு படகுகளை இயக்கிய சாரதிகள் நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் பின்னர் அவர்கள் இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ஒரு பீப்பாய் எண்ணெயை 286 அமெரிக்க டாலர்களுக்கு கொள்வனவு செய்ததாக HSBC வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி வெளியிட்ட அறிக்கையை JVP அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தங்களுக்கு சாதகமாக திசை திருப்ப முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், HSBC வங்கியின் அதிகாரி குறிப்பிட்டது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் அதன் விநியோக கட்டணங்கள் உள்ளிட்ட விலையே தவிர அரசாங்கம் கூறுவது கச்சா எண்ணெய் விலையை அல்ல என தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த அதிகாரி எதுவித உள்நோக்கமுமின்றி போர்க்கால சூழலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தே பகுப்பாய்வு செய்திருந்தார் எனவும், ஆனால் அரசாங்கம் அவரை அச்சுறுத்தி பாடம் புகட்ட முயன்று தற்போது தாங்களே சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ டி சில்வா விமர்சித்துள்ளார். முன்னதாக $286 விலையில் தாங்கள் கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்யவில்லை என தெரிவித்திருந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இவ்வாறான தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்தது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு மத்தியில் சபகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்காக இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று தோராயமாக $71.99 முதல் $113.29 வரையிலான விலைகளிலேயே கொள்வனவு செய்யப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உண்மையை மறைக்க முயல்வதாக எதிர்த்தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பலாங்கொட சீதகல சந்தி பகுதியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்ற சூதாட்டத்தின் போது $2000 பந்தயம் தொடர்பாக ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயமடைந்த நபர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சீதகல பலாங்கொட பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக பலாங்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனைமடுவ கரம்பாவே பகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வின் போது ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதி மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 2 குழுக்களுக்கு இடையில் நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறு இந்த மோதலுக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 20 பேருக்கு இடையில் ஏற்பட்ட கடும் வாய் தர்க்கம் பின்னர் கைகலப்பாக மாறியதில் 7 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக ஆனைமடுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வரும் எவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரைக்கு அருகில் இன்று பிற்பகலில் 7.4 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து இவாத்தே, ஆமோரி மற்றும் ஹொகைடோ மாகாணங்களில் அதிகபட்சம் 3 மீட்டர் உயரம் வரை சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருந்ததுடன் அது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜப்பானின் நிலநடுக்க தீவிர அளவுகோலில் மேல் 5 என்ற அளவில் இந்த அதிர்வு பதிவாகியுள்ளது. இது மக்கள் சுதந்திரமாக நகர்வதற்கு கடினமாக இருக்கும் அளவுக்கு வலிமையானதாகும். பல இடங்களில் உறுதிப்படுத்தப்படாத கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழும் அபாயமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தை அடுத்து அதன் அதிர்வலைகள் அந்த நாட்டின் கிழக்கு கடற்கரையை தாக்கியுள்ளது. மியாகோ துறைமுகத்தில் 40 சென்டிமீட்டர் உயரத்தில் இந்த அதிர்வலைகள் தாக்கியுள்ளதாக ஜப்பானின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜப்பானில் இன்று 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது.
இதனை அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடும் மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு பலத்த மின்னல் தாக்கங்களுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போதோ அல்லது மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் போதோ வெளிகள், நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் அல்லது நீர்நிலைகளில் தங்கியிருப்பதை தவிர்க்கவும், மரங்களின் கீழ் தஞ்சமடைவதை தவிர்த்து பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தின் போது கம்பி மூலம் இணைக்கப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், துவிச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்கள் மற்றும் படகுகள் போன்ற திறந்த வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்கவும், வீழ்ந்து கிடக்கக்கூடிய மரங்கள் மற்றும் மின்சார கம்பிகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். அவசர காலங்களில் உதவியை பெற்றுக்கொள்ள உள்ளூர் இடர் முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.